வணக்கம். நான் பிராம்ப்ட்லி நியூஸ் தமிழுக்காக கார்த்திக். வைரமுத்து தமிழ் சினிமா பாடலாசிரியர் மற்றும் மிகச்சிறந்த கவிஞர். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வைரமுத்து கவிதைகளை பற்றி, அவருடைய திரைப்பட பாடல்களை பற்றி, அவருடைய இலக்கிய நடையோடு மற்றும் ஒரு கிராமத்து ஒரு வாசனையோடு எழுதப்பட்ட பல்வேறு பாடல்கள் மிகச்சிறந்த பாராட்டை பெற்றிருக்கிறது. நமக்கு எல்லாமே தெரியும். அதேபோன்று இலக்கியத்திலேயும் அவர் செய்த பணிகள் ரொம்ப அதிகமாக இருந்தது. அவருடைய படைப்புகள் மிக பெரிதாக பேசப்பட்ட படைப்புகள் அதிகமாகவே இருந்திருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால், இந்த குளத்தில் கல்லெறிந்தவர்கள் போன்ற கவிதை நூல்கள் அவ்வளவு அருமையாக இருக்கும். எல்லாருக்கும் நம்ம அவர் கவிதைகளை நாம் படிக்காமல் கடந்திருக்க மாட்டோம், அந்த அளவுக்கு இருக்கும். அது ஒன்று, அவரோட வாழ்வியலோடு சேர்ந்து அவருடைய திரைப்பட பாடல்கள் மிகச்சிறந்த பாராட்டை பெற்றிருக்கிறதுன்னு. அதுவும் இளையராஜா அவர்களோடு இணைந்த ஒரு ஆரம்ப காலத்தில் இளையராஜா, வைரமுத்து 3 பேரும் இணைந்த பல்வேறு படைப்புகள் மிகப்பெரிய பாராட்டுகளை பெற்றிருக்கின்றன. ஆனால் அப்படிப்பட்ட வைரமுத்து அடிக்கடி சர்ச்சைகளில் சிக்குவதை வழக்கமாக வச்சுருந்தார். இப்போது மீண்டும் ஒரு சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். அவர் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறார். குறிப்பாக கம்பராமாயணத்தை பற்றி அவர் பேசியிருக்காரு. ஒரு விழாவில், யாரோட விழாவில் அப்படின்னா, ஜெகதர்ஷகன் அவர்களுடைய நூல் வெளியீட்டு விழாவில் கம்பராமாயணத்தை மேற்கோள் காட்டி ஒரு சில விஷயங்களை அவர் கூறுகிறார். என்ன அப்படின்னா, கம்பன் எழுதிய ராமாயணத்தில் ராமர் தான் குற்றவாளி. அதை கம்பன் எழுதலை, ராமர் தான் குற்றவாளி. வாலியை மறைந்து இருந்து கொன்றவன் ராமன். ராமனுக்கு புத்தி சுவாதீனம் இல்லை. அதனால் புத்தி சுவாதீனம் இல்லாதவருக்கு தண்டனை அளிக்கப்பட முடியாது. ஆனால் குற்றவாளி ராமர் தான், வாலி கிடையாது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். திகைத்தல் என்றால் பிரமித்தல். இன்னொரு சொல் மயங்குதல். இந்த வார்த்தை தான் அழகு. மயங்குதல். மதிமயங்கி விட்டான். சீதையை பிரிந்த ராமன் செய்வதறியாமல் புத்தி சுவாதீனம் இழந்து விட்டான். புத்தி சுவாதீனம் இழந்தவன் செய்கிற குற்றம் குற்றமாகாது என்பது இந்திய தண்டனை சட்டம். இந்திய தண்டனை சட்டத்தின் 84ஆம் பிரிவு சொல்லுகிறது, புத்தி மாறாட்டத்தால் மதிமயங்கி ஒருவன் ஆற்றுகிற காரியத்தை அவன் குற்றம் என்று அவன் மீது சுமத்த முடியாது என்பது இந்திய தண்டனை சட்டம் சொல்லுகிற செய்தி. 84ஆம் பிரிவு. இது கம்பனுக்கு தெரியுமோ தெரியாதோ, சட்டம் தெரியாது, அவனுக்கு சமூகம் தெரியும், உளவியல் தெரியும். இந்த மன்னித்தலில் ராமன் என்ற ஒரு குற்றவாளி முற்றிலும் விடுவிக்கப்படுகிறான். ராமனை மன்னித்து ராமனை மனிதனாக்குகிறான். ராமன் அந்த இடத்தில் மனிதனாகிறான். கம்பன் கடவுளாகிறான். அந்த கருத்துக்குள்ள அவள் பல்வேறு விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் பொதுவாக இந்த போன்ற இந்து மதத்திற்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து இந்த பகுத்தறிவாதிகள் வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுவும் இவர் இந்த கருத்தை வெளியிடுற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெகதர்ஷகன் அவருடைய நூல் வெளியீட்டு விழாவில். ஜெகதர்ஷகன் ஆழ்வார்கள் ஆய்வு மையம் அப்படின்னு ஒன்றை தொடங்கி நடத்திவிட வர்றாரு. இந்து மதத்தில் இருக்க வைணவத்தின் மீது அவர் மிகப்பெரிய ஈர்ப்பு கொண்டவர் எல்லாருக்குமே தெரியும். அவர் ஆழ்வார்கள் ஆய்வு மையம்னே நடத்திட்டு வர்றாரு. அவரும் அந்த மேடையில் இருக்காரு. அவரும் இவர் சொல்கிறத சிரிக்கிறாரு. இவங்க எல்லாருமே குறிப்பாக இந்து மதத்தை தாக்குவதில் இந்த பகுத்தறிவாதிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆர்வம் இருக்கும் போல். இதுக்கு முன்னால் ஆண்டாள் பற்றிய ஒரு சர்ச்சை, ஒரு தவறாக பேசி இதே சர்ச்சையில் சிக்கினார் வைரமுத்து. இப்போ தொடர்ந்து இந்த சர்ச்சை, இதற்கு பல்வேறு தரப்பிலிருந்து கடும் எதிர்ப்புகள் வெளிப்படுது. இவங்க இந்த பகுத்தறிவாதிகள்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ கூட பார்த்தீங்க, இதுக்கு முன்பாக பார்த்தோம்னா இந்து மதத்தை பற்றி தவறாக பேசி பொன்முடி ஒரு சர்ச்சையில் சிக்கினார். அடிக்கடி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ராசா இந்து மதத்தை பற்றி தவறாக பேசுகிறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் தேர்தல் வரும்போது பார்த்திங்கன்னா, எல்லாமே நாங்கள் 90% இந்துக்கள் தான் இருக்காங்க திமுகவில், அதனால் நாங்கள் இந்துக்களை நாங்கள் தவறாக குறிப்பிடுவதில்லை அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் இவங்களுடைய கருத்துக்கள் அனைத்தும் தொடர்ந்து இந்து மதத்தை தாக்குவதாகவே இருக்குது. சரி, இப்போ இவங்க இதே போன்று மற்ற மதத்தை பற்றி அவர்களால் பேச முடியுமா அப்படின்னு நினச்சா பேச முடியாது. எந்த மதத்தையும் பேசக்கூடாது அப்படிங்கிறதான் நிலைமை. ஆனால் இவர்களால் மற்ற மதத்தை பற்றி எந்த விஷயமும் பேச மாட்டாங்க. ரம்ஜானில் நோன்பு கஞ்சி கொடுத்து தலையில் குல்லா போட்டு உட்காருவாங்க. கிறிஸ்மஸுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க, ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க. இந்து மத பண்டிகைகள் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க, ஆயுத பூஜைக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க, விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் அவரோட தனிப்பட்ட உரிமை.
ஆனால் தொடர்ந்து இந்து மத தாக்குதல்களில் ஈடுபடுவது என்பது ஒரு மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அது ஏன் குறிப்பாக இந்து மதத்தையே தாக்கணும்? இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் இந்து மக்கள். அதாவது இந்துக்கள் வேற, அரசியல் கட்சிகள் வேற. இந்துக்கள் அனைவரும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போகிறது கிடையாது. எல்லா திமுக, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக, அதிமுக, பாமக எல்லாத்தையும் இந்துக்கள் நிறைய பேர் இருக்காங்க. எதற்காக இவர்கள் தேவையில்லாமல் அவர்களை தாக்க வேண்டும் அப்படின்னா, இவர்கள் எல்லாருக்கும் சிறுபான்மையினராக அவர்களை அவங்களோட நல்மதிப்பு பெறுவதற்காக இந்த மாதிரி பேசுகிறாங்களோன்னு சந்தேகம் வருது. எந்த இஸ்லாமியர்களும் எந்த கிறிஸ்துவர்களும் இந்து மதத்தை தாக்கு என்று சொல்லவில்லை. அதை தாக்கினால் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் அப்படின்னு இவங்க நினைக்கிறதே மிகப்பெரிய தவறு. கேட்டால் நாங்கள் பெரும்பான்மையான சமூகத்தை நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் தவறு. பெரும்பான்மை மக்களுடைய ஒரு எண்ணங்களை, அவர்கள் நம்பிக்கைகளை தொடர்ந்து கொச்சைப்படுத்துதல் என்பது தவறு என்பதை இவர்களுக்கு யார் சொல்லுவது அப்படின்ற ஒரு கேள்வி எழுகிறது. இவர் வைரமுத்து பேச்சுக்கு பல்வேறு கண்டனங்கள் வந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு கண்டனம் கூட வரல. ஏன்னா அவர்களே பல்வேறு சமயங்களில் இந்து மதத்தை தாக்கி பல்வேறு கருத்துக்களை வெளியிடுறாங்க. தேர்தல் வரும்போது நாங்கள் எல்லோரும் இந்துக்கள் தான் சொல்லுவாங்க. ஆனால் அதற்கு முன்பாக பல்வேறு கருத்துக்களை வெளியிடுறது இவை எல்லாமே சிறுபான்மையினரை இவங்கள் சந்தோஷப்படுத்துவதற்காக என்று நினைத்தால் அது தவறு அப்படிங்கிறத அவங்களுக்கு முதல்ல புரிய வைக்கணும். இந்து மத பண்டிகைகளை விமர்சிக்கிறது, இந்து மத கடவுள்களை விமர்சிக்கிறது, அவர்கள் கேலி சித்திரங்கள் போடுவது, இது போன்ற தொடர்ந்து தாக்குதல்கள் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் பகுத்தறிவு பேசுகிறது தான் இது ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. இது இன்னும் அவங்களுக்கு ஒன்று சொல்லணும்னா, நீங்கள் போனீங்கன்னா திருச்செந்தூர் தமிழகத்தில், பழனி, வடபழனி, நீங்கள் இந்த முருகனோட அறுபடை வீரர்களிலும் நீங்கள் கூட்டம் ஏகப்பட்ட கூட்டங்கள் இருக்கும். அத்தனை கோவில்களிலும் கூட்டங்கள் இருக்குது. அவர்கள் எல்லோருமே ஒரு மத நம்பிக்கைகளை கொண்டவர்கள். அவர்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்ட இந்துக்கள் எல்லாருமே மொத்தமாக ஒரு கட்சிக்காக ஓட்டு போடுறவங்க கிடையாது. இவங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். இவங்க பாரதிய ஜனதா கட்சியை தாக்கணும் அப்படின்ற ஒரு பேரில் இந்து மத நம்பிக்கைகளை தொடர்ந்து இவர்கள் அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது பொதுவான குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதுவும் வைரமுத்து போன்றவர்கள் எல்லாரும் ஒரு திரைப்படத்தை சார்ந்தவர்கள், ஒரு கவிஞர்கள், ஒரு மதத்துக்கு அப்பாற்பட்டவர்கள். இவருடைய கருத்து எல்லாமே மிகப்பெரிய அளவில் பார்க்கப்படும் சமூகத்தில். அப்படிப்பட்ட சமூகத்தில் மிகப்பெரிய பொறுப்பு வாய்ந்த இவர்கள் இது போன்ற கருத்துக்களை வெளியிடுவது அனைவருக்கும் ஒரு அதாவது அவர்களுடைய மனதை புண்படுத்துகிறது அப்படின்னு கூட புரிய மாட்டேங்குது. அந்த மேடையில் இவர் இந்த கருத்தை வெளியிடுவதற்கான எந்த அவசியமும் கிடையாது. அந்த ஒரு ஜெகதர்ஷன் அவருடைய நூலை வெளியிட வந்திருக்காரு. நூலை பற்றி பேசலாம். இதுக்கு எதுக்கு நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் கம்பராமாயணத்தை எடுத்துக்கிட்டு ராமர் இப்படி பண்ணார், வாலி நல்லவர், ராமர் தான் மறைந்திருந்து கொன்றாரு அப்படின்ற ஒரு கருத்துக்கள் காலங்காலமாக நம்பிக்கைகள் வைத்திருக்கக்கூடியவர்கள் உடனே இவங்களெல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இதுக்கு ஆதரிக்கணும்னா பிஜேபி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சின்னு ஒரு தனிப்பட்ட கட்சி. இங்கே இருக்கக்கூடிய கட்சி திமுகவிலையும் அதிமுகவிலையும் பாரதிய ஜனதா எல்லா இடத்துலையும் இந்துக்கள் இருக்காங்க. அப்படிங்கும் பொழுது நீங்கள் பிஜேபியை தாக்கணும்னா நீங்கள் நேரடியாக தாக்கலாமே தவிர, இங்கே இருக்கக்கூடிய பொதுவான இந்துக்களுடைய மனதை புண்படுத்துவது என்பது மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறது தான் நம்முடைய ஒரு மிகப்பெரிய ஒரு குறிப்பாக நம்ம சொல்ல போகிறது. கவிஞர் வைரமுத்து போன்றவர்கள் இது போன்ற பேச்சுகளை தவிர்க்க வேண்டும், சமூகத்தில் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதே நம் அனைவருடைய விருப்பம். வணக்கம்.